மத்திய கிழக்கில் அமெரிக்க-இஸ்ரேலிய கூட்டுத் தாக்குதல்களைத் தொடர்ந்து ஈரான் தனது அண்டை நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்தமை தனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், ஈரானின் இத்தகைய நகர்வு குறித்து எவ்வித உளவுத்துறை தகவல்களும் தனக்கு வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும், ஈரானின் முந்தைய கால இராணுவ நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளும்போது ட்ரம்பின் இந்த கூட்டு சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களிடையே கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதை அடுத்து ஈராக்கில் உள்ள அல் அசாட் தளம் மீதான தாக்குதல் மற்றும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கையைத் தொடர்ந்து கட்டாரில் உள்ள அல் உதைத் தளம் மீதான ஈரானின் தாக்குதல் முயற்சிகள் என்பன நன்கு அறியப்பட்ட உண்மைகளாகும். இத்தகைய பின்னணியில் ட்ரம்பின் ஆச்சரியம் என்பது அண்டை நாடுகளை ஈரானுக்கு எதிராக திசை திருப்பும் ஒரு இராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. அதேவேளை, ஈரானின் புதிய உச்சத் தலைவர் முஜுத்தபா கமேனி உயிருடன் உள்ளாரா என்பது சந்தேகமே என தெரிவித்த ட்ரம்ப், ஈரானிய தலைமைத்துவம் முற்றாக சிதைந்து விட்டதாகவும் தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எவருமே இல்லை எனவும் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இது ஈரானின் உள்நாட்டு நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் ஒரு உளவியல் யுத்தமாக கருதப்படுகிறது.